சில குழந்தைங்க ஒரு பொருளை விட்டு பிரியவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க குழந்தை கூட ஒரு பொம்மையோ துணியோ எப்பவும் கூடவே இருக்கா? எங்க போனாலும் அதை விடவே மாட்டாங்களா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. அப்போ அது என்ன? இதுக்கு பேரு தான் சென்சரி ஆங்கர். குறிப்பா ஆட்டிசம், ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரி, அந்த பொருள் ஏன் அவ்வளவு முக்கியம்? அது குழந்தையோட மனசுக்கு 3 விதத்துல உதவுது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் குழந்தைங்களுக்கு சில சமயம் ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருக்கும்ல. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த சின்ன பொருள் தான் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ற ஒரு சிக்னல். அப்போ பெத்தவங்களா நாம என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதை கீழே போடணும், தூக்கிட்டு சுத்தாதனோ சொல்றது தப்பு. அது அவங்களோட பாதுகாப்பு உணர்வை பாதிக்கலாம். அப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. உங்க குழந்தைக்கு சப்போர்ட்டிவா இருக்க இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். தினமும் குதிக்கிறது, தள்ளுறது, ஊஞ்சல் ஆடுறது மாதிரியான சென்சரி ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, ஒருவேளை அந்த பொருள் ரொம்ப பெருசா இருந்தா என்ன பண்றது? இது ஒரு நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு 2 அடி நீள குச்சிய குழந்தை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சா என்ன செய்வீங்க? அந்த மாதிரி நேரத்துல அதை விட சின்னதா ஒரு பொருளை அறிமுகப்படுத்தலாம். ஆனா இறுதி முடிவு குழந்தையோடது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்க ஒரு பொருளை பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு பாச பிரச்சனை கிடையாது. அது அவங்களோட உணர்ச்சிகளை சமாளிக்கிற ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். எப்போ ஒரு குழந்தை பாதுகாப்பா உணருதோ அப்போதான் அது தானா வெளி உலகத்தை ஆராய ஆரம்பிக்கும். அதனால குழந்தைய கண்ட்ரோல் பண்றதை விட அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.